வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகீஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டக்கடலை காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஹெல்த்தியான புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை 7லிருந்து 8 விசில் விட்டு எடுத்துடலாம். அப்புறம் குழம்புல புளிப்பு சேர்க்கறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, அதோட 2 தக்காளியை நடுப்பகுதியை இப்படி எடுத்துட்டு வெந்நீரில் ஊற வச்சிடலாம். இதை 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அடுத்து குழம்புக்கு தேவையான காய்கறிகள் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 வாழைக்காயை இப்படியே அரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் அரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2 முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு உருளைக்கிழங்கு இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நாட்டு கத்திரிக்காய் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, இதையும் இப்படி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 10 பல் பூண்டு 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தேங்காய் துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது குழம்புல சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், அதனால் இதை சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதோட கடுகு உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் வெங்காயம் நிறம் மாறிடும். அப்போ அது கூடவே நம்ம 10 பல் பூண்டு அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்து தேங்காய் பல், வாசனைக்காக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படி வதக்கி விட்டுறலாம். 2 நிமிஷம் ஆனதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வெள்ளை கொண்டக்கடலை நம்ம ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த காய்கறிகளோட குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு முன்னாடியே மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் தண்ணி சேர்த்தோம்னா குழம்பு வாசனையாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி செஞ்சுக்கிறோம். இதோட அடுத்து அரிசி களைஞ்ச தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஒரு 2 தடவை களைஞ்சதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி 3ஆவது தடவை களையிற தண்ணியை எடுத்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் அளவு அதை பேஸ்ட்டு பண்ணி எடுத்துட்டு இது 2ஐயும் கலந்து நம்ம இதில் ஊற்றிடலாம், குழம்புல ஊற்றிடலாம். சாதா தண்ணியை விட அரிசி களைஞ்ச தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு 1 டீஸ்பூன் இல்லைனா உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்த தக்காளி புளி கரைசலை வடிகட்டி வச்சுக்கலாம். குழம்புல காய் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம சேர்க்க போகிறோம், அதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் கழித்து குழம்பை இப்போ நம்ம பார்க்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 3/4 வாசி காய்கறிகள் எல்லாமே வெந்துருச்சு. ஓரளவு வெந்தால் போதும். இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தக்காளி புளிக்கரைசல் இதை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி அதையும் நீங்கள் இப்போயே முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது குழம்புல உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்புல வாசனைக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 3ஐயும் சேர்த்து வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிடலாம். அரைச்ச பொடியில் 1 டீஸ்பூனை குழம்புல சேர்த்துக்கலாம். மீதி பொடியை சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி எந்த குழம்புல வேணுமோ அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த குழம்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான காய்கறி கலந்த புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.